Let us begin English class for this academic year with Unit 1, Poem 1. The title of the poem is Once Upon a Time, which was written by Gabriel Okara, a Nigerian poet. The poet Okara in this poem painfully contemns the duplicity displayed by adults, both in their words as well as in their actions. In this poem, father laments to his son about the negative changes that creep into the attitude and behavior of humans when they grow into adults. Let us see the biographical detail of the poet Gabriel Okara. Gabriel Okara was born in the year 1921. Basically, he was a Nigerian poet and he used to write novels too. His poem, The Call of the River Nam, won the Best Award for Literature at the Nigerian Festival of Arts in 1953. Some of his poems were published in the influential periodical Black Orpheus. So during his period, there was a magazine which was very popular. The title of that magazine, the name of the magazine is Black Orpheus. So this is a periodical. What do you mean by periodical? Periodical is nothing but a magazine or a newspaper which is published at the regular interval. நமக்குன்னா வீக்லி சொல்கிறோம், மந்த்லி சொல்கிறோம், டெய்லி இஷ்யூஸ், ஃபோர்ட்நைட்லி இஷ்யூஸ்னு சொல்கிறோம் இல்லையா. சில மேகசின்ஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி வரும், சில மேகசின்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வரும், சிலது வந்து 15 days ஒன்ஸ், மந்த்லி இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியாடிக்கல் பேர் பிளாக் ஆர்ஃபியஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு மேகசினில் இவரோட போயம்ஸ் அதிகமாக என்ன இருக்குது, பப்ளிஷ் ஆகிருக்கு. இன்ஃப்ளூயன்ஷியல் பீரியாடிக்கல் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு பீரியாடிக்கல். அந்த பீரியாடிக்கலோட நேம் என்ன, பிளாக் ஆர்ஃபியஸ். அதில் இவரோட போயம்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹி வாஸ் ஹானர்ட் வித் அ காமன்வெல்த் பொயட்ரி அவார்டு. காமன்வெல்த் பொயட்ரி அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா இந்தியன் லிட்ரேச்சர் தனியாக இருக்கும், அமெரிக்கன் லிட்ரேச்சர், ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர், அதே மாதிரி காமன்வெல்த் லிட்ரேச்சர்னு ஒரு செக்ஷன் உண்டு. ஸோ அதுலேயும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவார்டு வாங்கியிருக்காரு. ஒக்காராஸ் டிபிக்கல் போயம் டிரான்சிட்ஸ் ஃப்ரம் எவ்ரிடே ரியாலிட்டி டு மூமெண்ட்ஸ் ஆஃப் டிலைட்ஸ் அண்ட் மூவ்ஸ் பேக் டு ரியாலிட்டி மேக்கிங் அ கம்ப்ளீட் அ சர்க்கிள். ஸோ இவரோட டிபிக்கல் போயமோட ட்ராவல் ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்ரிடே ரியல் லைஃப்பில் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோமோ அதில் தான் ஸ்டோரி பிகின் ஆகும். அதுக்கப்புறம் இட் வில் லீட் டு டிலைட், ஒரு ஹாப்பியான மூடுக்கு அதை கொண்டு போகும். மறுபடியும் என்ன பண்ணோம், இட் வில் கம் பேக் டு ரியாலிட்டி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இட் ஆல்மோஸ்ட் மேக்ஸ் அ சர்க்கிள். இட் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் ரியாலிட்டி அண்ட் பிட்வீன் இட் கிவ்ஸ் அ டிலைட். திஸ் இஸ் அ டைப் ஆஃப் ஹிஸ் poem structure. Okara infused African thoughts, folklore and imagery into both his verse and prose. So already we saw that he is from Nigeria. So he is an African. ஸோ இவரோட ஒர்க்கில் அதிகமாக எந்த விஷயத்தை அவர் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, ஆஃப்ரிக்கனோட லைஃப் ஸ்டைல், அதோட தாட்ஸ், இதெல்லாமே அவரோட வேர்ஸ்லேயும் சரி அவரோட ப்ரோஸ்லேயும் சரி இது என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. வேர்ஸ் அப்படின்னா போயம். போத் ஹிஸ் போயம்லேயும் சரி ப்ரோஸ் ஒர்க்லேயும் சரி ஆஃப்ரிக்கன் தாட்ஸ், ஆஃப்ரிக்கன் இமேஜரி இதெல்லாம் என்னமாகுது, அதிகமாக என்ன ஆகுது, அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஹிஸ் ஃபர்ஸ்ட் நாவல் த வாய்ஸ் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பிரிமெண்ட். லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ இவரோட ஃபஸ்ட்டு நாவலான வாய்ஸில் அந்த லாங்குவேஜ் யூசேஜை அவ்வளோ அழகாக என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஹிஸ் லேட்டர் ஒர்க்ஸ் இன்க்ளூட் எ கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் த ஃபிஷர்மேன்ஸ் இன்வொகேஷன். பின்னால் லேட்டர் டேஸில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த டைட்டில் ஆஃப் த போயம் வந்து என்ன அப்படின்னா ஃபிஷர்மேன்ஸ் இன்வொகேஷன். இது எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1978. டூரிங் தட் பீரியட் ஹி ஹாஸ் ரிட்டன் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஆல்சோ. Here they have mentioned 2 books name, Little Snake and Little Frog, which was published in the year 1981, and An Adventure to Juju Island, which was published in the year 1992. Let us move on to the main content of the poem, Once Upon a Time. Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes, but now they laugh only with their teeth, while their eyes block cold eyes search behind my shadow. So the poet says to his son that earlier days people used to laugh wholeheartedly with true love, and that love and care was expressed in their eyes. But nowadays people simply show their teeth and they are not laughing wholeheartedly and with true love. So their eyes also is not expressing their emotions. So they are very hypocritical in their approach.
There was a time indeed they used to shake hands with their heart, but that's gone, son. Now they shake hands without hearts while their left hands search my empty pockets. Earlier days, people used to shake hands with others wholeheartedly with real love, but that system has gone now. Nowadays, people shake hands, and while they shake hands with their right hand, their left hand search for some benefits from my packet. That means people move with others only for selfish motive. Feel at home, come again, they say, and when I come again and feel at home, once, twice, there will be no thrice, for then I find doors shut on me. Some people used to invite us, so accepting the invitation, we may go to their place, but they'll accept our arrival once or twice. When you go to their place for thrice, you can find the closed door. It shows that their invitation is not genuine and sincere. So I have learnt many things, son. I have learned to wear many faces like dresses, how home face, office face, street face, host face, cocktail face, with all their conforming smiles like a fixed portrait smile. So since people have changed so much, the poet also has changed. He learned to wear many faces. Many faces means faces which expresses feelings like dresses. So he says that at home I used to wear a face. This should be my attitude at home. That way I'll be keeping my face. If I go to office, I have a separate face. If I go to street, I have a separate face. If I be a host means if you are inviting somebody, they are guest, and if you are giving him hospitality, you are a host. Cocktail face means a mixture of emotions. Cocktail is a drink which is combination of many drinks. அந்த மாதிரி உன்னோட face வந்து it expresses many emotions with all their conforming smiles like a fixed portrait smile. So I have a smile. ஆஃபீஸில் ஃபிக்ஸடாக ஒரே ஸ்மைல் தான். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவில் ஒரு இமேஜில் நம்ம எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த ஸ்மைல் வில் பி சிமிலர். அதே மாதிரி ஆஃபீஸில் இருந்தால் ஒன்லி திஸ் மச் ஆஃப் ஸ்மைல், ஹோமில் இருந்தால் ஒன்லி திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட், ஸ்ட்ரீட்டில் இருக்கிறப்ப இவ்வளோ தான். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபிக்ஸட். ஹீ இஸ் நாட் ஜென்யூன் எனஃப் டு எக்ஸ்பிரஸ் த ரியல் ஃபீலிங். And I have learned to laugh with only my teeth and shake hands without my heart. Like other people who are living around poet, even he has learned to laugh only with the teeth and shake hands without any love and care. I have also learned to say goodbye when I mean good riddance. So if he is not maybe very happy with somebody, and he may have felt relieved when they go out of that place, but instead of saying good riddance, he started to say goodbye. To say glad to meet you without being glad, and to say it's been nice talking to you after being bored. You may not be very glad to talk to somebody or being with somebody, but we have the tendency to say that glad to meet you, but a real feeling may not be very glad. Same way you may not be very happy with somebody talking to you. You may felt very bored, but when you leave them, definitely you have to say nice to talking to you. But believe me, son, I want to be what I used to be. When I was like you, I want to unlearn all these muting things. So he says that he asked his son to believe him because he just want to be what he was. Earlier daysல எப்படி இருந்தார், இன்னசென்ட்டாக அதே மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அட் ப்ரெசன்ட் many things he learned. What are the things he told? He started wearing different type of faces like a dress, and even he started showing his teeth instead of laughing. Even he started shaking hands without any feeling. Even he started saying goodbye to the people. Real feeling was good riddance. And though he is not very glad to meet somebody, he started saying glad to meet you. Even he felt very bored talking to somebody, he used to say nice to talking to you. So this kind of attitude he learnt according to the people who are living around him. But he really felt painful and tells his son that he just want to unlearn all these things which he has learnt when he was grown to the adulthood. Most of all, I want to relearn how to laugh, for my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. ஸோ எஸ்பெஷலி நான் ரீலேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா த ரியல் லாஃப்டர். ஸோ
முகத்தை மிரரில் பார்த்து நான் சிரித்தேன் அப்படின்னா மை டீத் இஸ் லுக்கிங் லைக் ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ். ஒரு பாம்போட விஷப்பல்லு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் என் பல்லு தெரியுது. பிகாஸ் இட் இஸ் நாட் ஷோயிங் அ ரியாலிட்டி. ஸோ எப்படி ஒரு பாம்போட ஃபேங்ஸ் வந்து பல்லு வந்து வெனமஸ், ரொம்ப பாய்சனஸோ, அதே மாதிரி இந்த ஃபால்ஸ் ஸ்மைலும் வெரி பாய்சனஸ், வெரி dangerous. So show me son how to laugh, show me how I used to laugh and smile once upon a time when I was like you. So he tells his son that please kindly teach me and show me how I have to laugh and smile when I was like you as a child once upon a time.